இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, இந்த 11வது அதிகாரமானது யோசுவா யாயினையும் பிற மன்னர்களை, கிட்டத்தட்ட பல மன்னர்கள், எத்தியர், பெரிசியர், மலைவாழ் எபூசியர், மிஸ்பா நாட்டில் உள்ள எர்மோனிய அடிவாரத்தில் இருந்த இவ்வியர், இன்னும் எக்கச்சக்கான மன்னர்களையும் இந்த யாயிர் மன்னன் அழைக்கின்றான். இந்த யாயின் மன்னன் அழைத்து இஸ்ரேல் மக்களுக்கு ஆயிரக்கணக்கான குதிரைகளோடும் போர்களுக்கு புறப்பட்டு வருகிறார். அதான் சொல்றாங்க, விண்மீனை போல அவ்வளவு படைகள் வந்து நிற்கிறது. இதை கண்டு கடவுள் யோசுவாவிடம், அஞ்சாதே, பயப்படாத, இவ்வளவு பெரிய படை இருக்கிறதுனா எந்த ஒரு பயம் இல்லாமல் நீ போய் அவருடைய குதிரையுடைய காலின் நரம்புகளை அறுத்து அவர்களுடைய எல்லா படைகளையும் தீக்கிரையாக்கு, தேர்களை தீக்கிரையாக்கி எல்லாத்தையும் உன் கையில் நான் ஒப்படைக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அதன்படி யோசுவா செய்து அனைவரையும் எல்லாரையும் அழித்து நொறுக்கி அந்த இடங்களை எல்லாம் கைப்பற்றி இஸ்ரேல் மக்களுக்கு ஒப்பு கொடுப்பதை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். கடவுள் சொன்னபடி அவர் அவர்களோடு இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த யோசுவா கைப்பற்றிய நிலங்கள் எல்லாத்தையும் கடைசியில அந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஆங்காங்கு பங்கிட்டு கொடுக்க தொடங்குகிறார். அதையும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, கடவுள் எவ்வாறு மோசேக்கு கட்டளை கொடுத்தாரோ அதை யோசுவா வழியாக நிறைவேற்றி, இதோ இந்த கட்டளை இந்த மக்களுக்கு நிறைவேற்றி கையை ஒப்பு கொடுப்பதை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இறைவன் கொடுத்த கட்டளை என்று மீறாதவராக இருப்பதை நாம் உணர்ந்த பிள்ளைகளாக, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய கட்டளைக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ நல்ல எண்ண ஓட்டத்தோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் செவி மடுப்போம். ஆசூர் மன்னன் யாயின் இதை கேள்வியுற்று மாதோன் மன்னன் யோபாபுக்கும் சிம்ரோன் மன்னனுக்கும் அக்சாபு மன்னனுக்கும் ஆள் அனுப்பினான். மலைப்பகுதியினுடைய வடப்புறத்திலும் கிணரேத்துக்கு தெற்கில் உள்ள அரபாவிலும் சமவெளி பகுதிகளிலும் மேற்கே நாபோத்தோரிலும் இருந்த மன்னர்களுக்கும் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்த கனானியர், எமோரியர், கிர்த்தியர், பெரிசியர், மலைவாழ் எபூசியர், மிஸ்பா நாட்டில் எர்மோனினுடைய அடிவாரத்தில் இருந்த இவ்வியர் ஆகியோருக்கும் ஆள் அனுப்பினார். அவர்களும் அவர்களுடைய படைகளும் கடற்கரையில் உள்ள மணலை போல் எண்ணிருந்த மக்களும் குதிரைகளும் தேர்களும் சென்றார்கள். அந்த மன்னர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒன்றாக மேரோம் நீரோடை கரையில் இஸ்ரேலுடன் போரிட பாளையம் இறங்கினார்கள். ஆண்டவர் யோசுவாவிடம், அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் நாளை இந்நேரம் நான் அவர்கள் அனைவரையும் கொலை உண்டவர்களாய் இஸ்ரேல் முன் ஒப்படைப்பேன். அவர்களுடைய குதிரைகளுடைய குதிங்கால் நரம்புகளை நீ வெட்டுவாய், அவர்களுடைய தேர்களை தீக்குறையாக்குவாய் என்றார். யோசுவாவும் அவருடன் இருந்த எல்லா போர் வீரர்களும் திடீரென அவர்களுக்கு எதிராக மேரோம் நீரோடை அருகில் வந்து அவர்களை தாக்கினார்கள். ஆண்டவர் அவர்களை இஸ்ரேல் கையில் ஒப்படைத்தார். இஸ்ரேல் அவர்களை கொன்றார். அவர்களை புகழ்மிக்க சீதோன் வரையிலும் மிஸ்ராபோத்துமையும் வரையிலும் கிழக்கில் மிஸ்பே பள்ளத்தாக்கு வரையிலும் எவரையும் தப்பிவிடாது தாக்கினர். ஆண்டவர் சொன்னபடியே யோசுவா அவர்களுக்கு செய்தார். குதிரைகளுடைய குதிங்கால் நரம்புகளை வெட்டினார், அவர்களுடைய தேர்களை தீக்கிரையாக்கினார். இச்சமயம் யோசுவா திரும்பி வந்து ஆசோரை கைப்பற்றினார். அதன் மன்னனை வாளால் வெட்டினார். ஏனெனில் ஆசோர் அந்த அரசுகள் அனைத்துக்கும் தலைநகராக இருந்து வந்தது. இஸ்ரேலர் அந்நகரில் இருந்த உயிர்கள் அனைத்தையும் வாள்முனையில் கொன்று அடியோடு அழித்தனர். ஓர் உயிரையும் விட்டு வைக்கவில்லை. ஆசோரை தீக்கிரையாக்கினர். யோசுவா அந்த எல்லா நகர்களையும் அவற்றின் மன்னர்களையும் கைப்பற்றினார். ஆண்டவரின் ஊழியர் மோசே கட்டளையிட்டிருந்தபடி அவர்களை வாள்முனையில் கொன்று அடியோடு அழித்தார். மேட்டுப்பகுதியில் நிறுவப்பட்ட நகர்களை இஸ்ரேல் மக்கள் எரிக்கவில்லை. யோசுவா ஆசோரை மட்டும் எரித்தார். அந்நகர்களில் கைப்பற்றிய பொருட்களையும் கால்நடைகளையும் இஸ்ரேல் கொள்ளையை பொருளாக கொண்டனர். மனிதர்களை மட்டும் எவரும் தப்பாமல் அடியோடு அழியும் வரை வாள்முனையில் கொண்டனர். ஓர் உயிரையும் விட்டு வைக்கவில்லை. ஆண்டவர் தம் ஊழியர் மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்தார். யோசுவாவும் அதன்படியே செய்தார். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டவை அனைத்திலும்
யோசுவா ஒன்றையும் விட்டுவிடவில்லை. யோசுவா இந்த எல்லா நாடுகளையும், மலைகளையும், நெகேபு அனைத்தையும், கோசேன் நாடு முழுவதையும், சமவெளி பகுதிகளையும், அராபாவையும், இஸ்ரேல் மலைகளையும் அதன் சமவெளி பகுதிகளையும் கைப்பற்றினார். ஆலாக்கு மலையிலிருந்து சேயீர் வரை உயர்ந்து செல்லும் எர்மோன் மலைக்கு கீழ் லெபனோன் பள்ளத்தாக்கில் உள்ள பாகால் காது வரை இருந்த அந்த பகுதிகளை கைப்பற்றி அவர்களின் அரசர்களை பிடித்து வெட்டி கொன்றார். யோசுவா அந்த அரசர்களுடன் நீண்ட நாள் போர் புரிந்தார். கிபையோன் குடிமக்களான இவ்வியரை தவிர வேற எந்த நகரினரும் இஸ்ரேலுடன் நல்லுறவு கொள்ளவில்லை. எல்லாரையும் போரில் இஸ்ரேலர் தோற்கடித்தனர். இஸ்ரேலுடன் போர் புரியுமாறு அவர்கள் இதயங்களை ஆண்டவர் கடினப்படுத்தினார். அதனால் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டிருந்தபடி அவர்கள் இரக்கமின்றி அழிக்கப்பட்டார்கள். இச்சமயம் யோசுவா சென்று மலைநாடு, எபிரோன், தெபீர், அனாபு, யூதாவின் அனைத்து மலைப்பகுதிகள், இஸ்ரேலினுடைய அனைத்து மலைப்பகுதிகள் ஆகியவற்றிலிருந்து ஆனாக்கியரை அழித்தார். அவர்களை அவர்களுடைய நகர்களுடன் யோசுவா முற்றிலும் அழித்தார். இஸ்ரேல் நாட்டில் ஆனாக்கியர் பெருமளவில் எஞ்சி இருக்கவில்லை. ஆனால் காசா, காத்து, அஸ்தோது ஆகிய இடங்களில் மட்டும் சிலர் இருந்தனர். ஆண்டவர் மோசேக்கு கூறிய அனைத்தின்படி யோசுவா எல்லா நிலத்தையும் கைப்பற்றினார். யோசுவா அதை அவர்கள் குலப்பிரிவின்படி இஸ்ரேலர்களுக்கு உரிமை சொத்தாக கொடுத்தார். நாடு முழுவதும் போரின்றி அமைதி நிலவியது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.